கண்டிப்பாக. குறிப்பாக எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் இருவரும் பொதுக்குழு கூட்டம் நடத்த தீவிரம் காட்டி வரும் நிலையில் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது அவசர மாவட்ட செயலக கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலக கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதை தொடர்ந்து கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக பின்னணியில் தாவேக அரசுக்கு ஆதரவு வழங்கி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என ஒரு தரப்பு வலியுறுத்திய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியும் செயல்பட்டு வருவது என்பது வெளிப்படையாகவே தெரிய வருகிறது. நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த பிளவு வெளிப்பட்டது. எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் 25 தற்பொழுது தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கட்சி ஒழுங்கு நடவடிக்கையாக 25 எம்எல்ஏக்கள் தொடர்புடைய மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்து புதிய மாவட்ட செயலர்களை நியமித்திருந்தார். இந்த நிலையில் மேலும் சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக இருந்த 3 மாவட்ட செயலர்களும் மாற்றப்பட்டதால் மொத்தம் 28 மாவட்டங்களில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களில் 1/5 பங்கு உறுப்பினர்களின் கையெழுத்துக்களை சேகரிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அதே நேரத்தில் கட்சி கொறடா உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களின் பதவியை ரத்து செய்ய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் நிலைமையை சமாளிக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தற்பொழுது ஆலோசிக்க மாவட்ட செயலாளர்களின் அவசர ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதன்படி தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, EPS அணை கொறடா அக்ரை கிருஷ்ணமூர்த்தி, அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், EPS ஆதரவு எம்எல்ஏக்கள் என பலரும் அதிமுக அலுவலகத்தில் வருகை தந்துள்ளார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இதில் தாவேக அரசுக்கு சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு சூழலில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் அதிமுக அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. நந்தினி, தற்பொழுது EPS தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததே, அவர்கள் தரப்பில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்களா? விவரங்களை வழங்கலாம். தற்பொழுது வரை அவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் பலரும் பங்கேற்க இருப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நிகிதா.